நிறைய பார்த்துருக்கேங்க. நானே வந்து ஒரு சிலருக்குலாம் கையில் அடிபட்டுரும். இப்போ சாதாரண ஆளாக இருந்தாங்கன்னா அந்த கையில் ப்ளீட் ஆகிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துருவாங்க. அதுவே பெயின் வந்து ட்ரிகர் பண்ணி ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலர்லாம் கையில் அடிபடுவாங்க, அவங்களே ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு துணி கிணியை வச்சுட்டு டேரெக்டாகவே டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பெயின்ன்றதே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு ஓடு அல்லது செங்கல் வச்சு நீங்கள் உடைக்கணுமா, உங்களால் உடைக்க முடியாது, என்னாலையும் உடைக்க முடியாது. ஆனால் ஒரு கராத்தே மேன் அப்படின்னா டமார்னு அடித்து கையிலே உடைக்கிறாங்க. இப்போ பத்ரி அப்படின்னு ஒரு படம், விஜய் நடித்த படம் வந்தது இல்லையா? அந்த படத்தில் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கு மாஸ்டர் ஷிஹான் ஹுசைனி விஜய்க்கு கொடுப்பார். ஆம்னி, மாருதி ஆம்னி வந்து ஒரு விஜய் கை மேலே ஏற்றுவாங்க. அவர் மேலே கல், மார்பிள் ஸ்டோன், நல்ல பெரிய ஸ்டோனை வச்சு சுற்றி எல்லாம் உடைப்பாங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு யோகி. யார்? கழுத்தில் பெயின் இருக்குங்கிற ஒரு யோகி, யோகா மாஸ்டர். பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னால் யோகாவே பண்ண முடியல. அவரை உட்கார வச்சு தான் ஃப்ரெடி ஜாக்வின் ஹிப்னோ தெரப்பி பண்ணார். அவருக்கு அந்த பெயின் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த பெயின் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு. அவர் பார்த்தோன்னா அந்த தலைகீழாக நின்று ஒரு யோகா பண்ணார் இல்லையா? அந்த யோகி உடனே செஞ்சு காமிச்சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹிப்னோ டாக்ஸ் எபிசோட் 5. ஸோ நான் அருண் த மென்டலிஸ்ட், இந்த ஷோவோட ஹோஸ்ட். அண்ட் என் கூட இருக்கிறது வந்து ஹிப்னோட்டிஸ்ட் அசோக். ஹாய் அசோக். வணக்கம். ஓகே அசோக், நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரை இன்வைட் பண்ணி பேசியிருந்தோம். அகைன் நம்ம பேக் டு நம்மளோட டூவோல காம்போவில் வந்தாச்சு. இந்த எபிசோடில் நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம வச்சுருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. ஓகே, அதன் தொடர்ச்சியாக எதை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கா? இன்னைக்கு பெயின். பெயின்? ஆமாம், நீங்கள் பெயின் சொன்னதும் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. இந்த இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவர்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கில் லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பெயின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன் ஒரு கொஸ்டின், அதை ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பிலீவர் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்குற நிறைய பேருக்குமே அந்த சாங் பிடிச்சிருக்கும். பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டா, பாசிட்டிவ் வேர்டா? அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது நம்ம எந்த சூழ்நிலையிலேருந்து அதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து, நம்முடைய அந்த பெயின் அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்து. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது, அடிபட்டீங்க, கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெயின் உருவாகுது அப்படின்னா, அந்த பெயின் உங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, காலில் அடிபட்டிருக்கு, வீக்கம் இருக்குது, அல்லது காயம் இருக்குது, இப்போ வேகமாக எங்கேயும் ஓடக்கூடாது அல்லது வேகமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லுது. அப்போது நீங்கள் வேகமாக ஓடாமல் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் அந்த காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காயம் சீக்கிரம் குணமாயிரும். அப்போது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குது அந்த பெயின், கரெக்டாக? அப்போ அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த பெயின்னால் உங்களால் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியல, ஆஃபீஸ்க்கு போக முடியல, இதனால் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுது. ஆஃபீஸில் வேலைக்கு போக முடியல அப்படின்னா லாஸ் ஆஃப் பே போட்டுடுறாங்க, சம்பளம் கட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு சில நஷ்டங்களை ஏற்படுத்துது இல்லையா? அந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது பெயின் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அதனால உங்களுடைய கேள்விக்கு பெயின் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டால், பாசிட்டிவ்லி நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி பாசிட்டிவ். நெகட்டிவ்லி பாசிட்டிவ். ஓகே, இப்போ பொதுவாக சொல்லுவோம்ல, இப்போ பாடியில் நம்ம பில்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பாடி பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் இன் அ குட் வே, ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கக்கூடிய அந்த பெயின்னும் போது அந்த இடத்துல அந்த பெயின் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டெலிவரி பெயின் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அன்பேரபிள் பெயின், எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் அந்த பெயினே தெரியாது. ஸோ அது அந்த இடத்துல அந்த பெயின் இருந்தாலுமே எனவே அது வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, லைக் நம்ம இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் கூட ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பேசியிருப்போம். ஸோ ஒரு அவுட்கம் வந்து ஒரு நல்ல ப்ராசஸாக இருக்கும்போது அங்கே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ ப்ளஷர் அதுதான். ஸோ எதர் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஷரை கோ த்ரூ பண்ணிங்கன்னா என் ரிசல்ட்டு பெயின்ஃபுல்லாக மாறத்துக்கு இருக்கும். பட் முதலே நீங்கள் பெயின்ஃபுல் ப்ராசஸை கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ப்ளஷரான ஒரு மூமெண்ட்டுக்கு இருக்கும்ன்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய டீட்டெயில் அதை பற்றி நம்ம பேசலாம். சொல்லுங்கள். முதல்ல பெயின் அப்படிங்கிறத உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் பெயின் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெயினை பார்த்தீங்களா,
பெயின்றது வந்து பாடிலாம் பெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம். லைக் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது அப்படின்ட்டு. எங்கேயாவது அடிபட்டுருச்சு, விழுந்துட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா அது ஒரு பெயின் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாக வலி தான் நம்ம உடம்புல ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வலி சொல்லுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மைண்ட் ரிலேட்டடாக சிலது இருக்கும். ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பெயினை கூட நம்ம பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லுங்களேன், நானும் சொல்லிட்டேன். பெயின் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்முடைய வியூவர்ஸ்க்கு புரியும்படியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, பெயின் அப்படிங்கிறது ஒரு அசௌகரியமான உணர்ச்சி அல்லது அசௌகரியமான உணர்வு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம். ஆ உணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபீலிங். நம்ம 5 சென்ஸ்னால ஃபீல் பண்ணக்கூடியது, அதுதான் உணர்ச்சி. உணர்வு அப்படிங்கிறது எமோஷன். எமோஷன். ஓகே. இப்போது ஒரு எமோஷனே கூட வந்து நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெயினை உருவாக்கலாம். அதனால ஒரு அசௌகரியமான ஃபீலிங்காகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அசௌகரியமான எமோஷனாகவும் இருக்கலாம். அது நம்முடைய உடம்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த அசௌகரியமான தாக்கம், அதுதான் வலி அல்லது பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நிறைய டைப்ஸ்லாம் இருக்கும் போல இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பெயின்லேயே நிறைய வேரியேஷன் டைப்ஸ்லாம் ஆமாம். இருக்கும். ஆ முதல்ல பெயினுடைய டைப்ஸை பார்க்கறதுக்கு ஆ முன்னாடி பெயினுடைய காம்பனன்ட்ஸை பார்க்கலாமா? கரெக்ட். ஆ பெயினில் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ம் ம் சொல்லுங்கள். பெயினில் ம் முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்கல் காம்பனண்ட். ஒரு இடத்துல அடிபடுது, அந்த அடிபட்ட இடத்துல நாம் வலியை உணர்றோம். இது எனக்கு கூட ஷோல்டர் பெயின் தாங்க. ம் ஸோ கை கொஞ்சம் லைட்டாக தூக்கணும்னா இருக்கும். அதனால தான் நான் கை கொடுக்கவே இல்லை இவர்கிட்ட, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ம் ஸோ கொஞ்சம் பெயின் இருந்தது. ம் அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பெயின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெயினை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஃபிசிக்கல் காம்பனண்ட். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் பெயினை அனுபவிக்கிறீங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். இல்லைங்களா? அப்போ ஷோல்டர் பெயின் எனக்கு கிடையாதா? இல்லை இல்லையா? இல்லை. அச்சோ. ஓகே. ஆனால் ஏன் வலிக்குதுங்களே. ஏன் இல்லைங்கிறதையும் நம்ம பேசுவோம். சூப்பராக இருக்குங்க. சொல்லுங்கள். ஓகே. முதல் விஷயம் ஃபிசிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் எமோஷ்னல் காம்பனண்ட். உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலி ஏதோ ஒரு எமோஷன் கூட போய் கனெக்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கும். இன்னைக்கு திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுதில்ல, ஒரு பதட்டம் ஏற்படுதில்ல. அடுத்த வாரம் எக்ஸாம், இப்போ எனக்கு அடிபட்டுருச்சு, என்னால் எக்ஸாம் எழுதிட முடியுமா? எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ரெக்கவர் ஆயிடுவேனா? இந்த பெயின் இருக்கும்போது என்னால் படிக்க முடியலையே, கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, படிக்கலான்னு உட்காந்தா கூட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதில்ல, அதனால என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும்ல. அதுதான் எமோஷனல் காம்பனண்ட். அந்த பெயின் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எமோஷனை எமோஷனல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காக்னிட்டிவ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காக்னிட்டிவ் காம்பனண்ட். ஓகே. அந்த பெயினை நாம் எப்படி உள்வாங்கிக்கிறோம். சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை அடிபட்டிருக்கும், முழங்காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து 1 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சோ வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்திருப்பாங்க. விழுகும்போது திரும்ப அதே முழங்காலில் அதே இடத்துல அடிபடும். பட்டக்காலே படும் ஆமாம், அப்படின்னுவாங்க அந்த மாதிரி. பட்டக்கால்லே படும். ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, ஓகே. இது என்னுடைய தலையெழுத்தா, அப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து காக்னிட்டிவ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெயினை நாம் எந்த கண்ணோட்டத்தில் அதை உள்வாங்கிக்கிறோம், அதுதான் சொல்கிறோம். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா பிஹேவியரல் காம்போனன்ட். அந்த பெயின் அதை அனுபவிச்சிட்டோம், அது நம்ம பிரெயினுக்கு போயிடுச்சு, அதை உள்வாங்கிக்கிட்டோம், அதுக்கு நாமளே ஒரு மீனிங் கொடுத்துக்கிட்டோம், அதுக்கு நாமளே ஒரு எமோஷன் கொடுத்துக்கிட்டோம். அதன் மூலமாக ஒரு பிஹேவியரே சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படின்னா, நான் அத்லெட்டுங்க, நல்லா ரன்னிங் போய்கிட்டு இருந்தேன். போன வருஷம் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, அதனால் டாக்டர் சொல்லிட்டாரு வேகமாக ஓடக்கூடாது, அதனால் இப்போ நான் ஓடுறது கிடையாது, இருந்தாலும் ஃபிட்னஸ் முக்கியம் இல்லையா, அதனால் டெய்லி வாக்கிங் மட்டும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அப்போது அந்த பெயின்னால ஒரு பிஹேவியர் மாற்றமே வந்திருக்கு. இதை வந்து பிஹேவியரல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ 4 காம்பனண்ட் பார்த்தோம். ம். ஃபிசிக்கல் காம்பனண்ட், ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஓகே. எமோஷனல் காம்பனண்ட், ம். காக்னிட்டிவ் காம்பனண்ட், லாஸ்ட் ஒன் பிஹேவியரல் காம்பனண்ட். இந்த 4 விஷயங்களுமே பெயினை அதிகப்படுத்துறதுலையும் சரி குறைக்கிறதுலையும் சரி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ எமோஷனல் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெயின் அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பதட்டம் இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சரியாயிருவேனா, அல்லது எக்ஸாம் இருக்குது எக்ஸாமுக்குள்ளே நான் ரெடி ஆயிடுவேனா, அல்லது இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூக்குள்ளே நான் ரெடி ஆயிடுவேனா, இந்த பெயின்லேருந்து வெளியில் வந்துடுவேனா அப்படின்ற அந்த எமோஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பெயினவே அதிகப்படுத்தி காட்டும். பெயினை அக்குமுலேட் பண்ணுறதுல எமோஷன்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி இந்த காக்னிட்டிவ் காம்போனன்ட்னு பார்த்தோம்ல, அந்த பெயினை ஒரு நெகட்டிவான அர்த்தத்திலேயே உள்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், அதவே ஒரு கட்டத்தில் உங்கள் மனசு என்னன்னா உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த பிஹேவியரல் காம்போனண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெயினை அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவான வழியில் இருக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பெயின் அதிகமாகும். இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பெயின் அப்படிங்கிறது குறைஞ்சு நார்மலாகும். எல்லாமே மைண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய மைண்டுக்கு எது இமேஜினேஷன் எது ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரியாது. இப்போது ரீசெண்டாக நம்முடைய ஒர்க் ஷாப்பில் கூட அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் இல்லையா, பர்த்டே பார்ட்டி நடக்குது, அங்கே கேக் கட்டிங் செரிமனி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த கேக் கட்டிங் செரிமனியில் அந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த குழந்தை கேக்கை அழகாக வெட்டுது, வெட்டி ஒரு பீஸ் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு ஊட்டி விடுது. அம்மா அந்த கேக்கை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு வாயை திறக்கிறாங்க. அம்மா வாயை திறக்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. கரெக்ட். கேக் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாம், கேக் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் சுற்றியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த நேரத்தில் அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய மிரர் நியூரான். இந்த மிரர் நியூரான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை நாமளே செய்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்குது. அந்த மிரர் நியூரான்ங்கிறது ட்ரிகர் ஆகுது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ ஒரு இன்புட் வாங்குகிறோம், ஆனால் அது நமக்கான இன்புட் கிடையாது, மற்றவங்களுக்கான இன்புட். ஆனால் அதை பார்த்தோன்னே நம்ம மிரர் நியூரான் ட்ரிகர் ஆயிடுது. இந்த மிரர் நியூரான் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த குழந்தை அம்மாவுக்கு தான் கேக்கை ஊட்டுறாங்க, ஆனால் மற்றவங்க எல்லாரும் தனக்கு ஊட்டுறதா நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து கார் வாங்கியிருக்காரு அப்படின்னா உடனே நாமளும் கார் வாங்கணும் அப்படின்ற தாட் வருதில்ல, அது மிரர் நியூரான் தான் ட்ரிகர் ஆகுது. ஒரு சினிமா பார்க்குறோம், அந்த சினிமாவில் ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு. அதை தாங்க சொல்லலாம் வந்தேன். நிறைய பேர் ப்ரூஸ்லி படம் பார்த்துட்டு நம்ம தான் ப்ரூஸ்லி வெளில போய் சண்டை இழுத்து அடி வாங்குவாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இப்போது அந்த ஃபைட் சீன் பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்முடைய மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம ஃபைட் பண்ணுறோமா? இல்லை. ஆனால் ஒரு ஃபைட்டர் மோடுக்கு வந்துடுறோமே. ஒரு ஃபைட்டர்னுடைய உடம்பு அந்த நேரத்தில் எப்படி இருக்குமோ, ஃபைட்டர்னுடைய மசில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அந்த மோடுக்கு நம்ம வந்துடுறோம். காரணம் நம்முடைய மிரர் நியூரான். ஒரு சோகமான மூவி பார்க்குறோம், சோகமான சீன் வரும்போது நம்மள அறியாமல் அழுகிறோம். ஆனால் உண்மையிலுமே அது நமக்கான சோகமா அப்படின்னா இல்லை. ஈவன் அது அந்த ஹீரோயின்கான சோகம் கூட கிடையாது. ஏன்னா அவங்களே அதில் ஆக்டர்ஸ் தான். சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர அவங்க சோகமாகலை. ஆனால் அதை பார்த்து நம்ம சோகமாகறோம். ஒரு காமெடி மூவியை பார்க்குறோம், சிரிக்கிறோம். இது எல்லாமே மிரர் நியூரானுடைய செயல்பாடுகள் தான். அப்போ மிரர் நியூரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு எதிர்மறையான சிக்னல்ஸை கொடுக்கும் பொழுது அந்த பெயின் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகலாம். அதனால அந்த மிரர் நியூரான் அதை நாம் கரெக்டாக ட்ரிகர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம். இது எல்லாமே பெயினில் உள்ள வருது. பெயின் பற்றின ஒரு ரிசர்ச் ஒன்று நான் பார்த்தேன். ஓகே. அதில் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, உண்மையிலுமே வலியால் அவதிப்படுறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குது, பெயின் ஸ்கேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பெயின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5 இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆவரேஜாக இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. இப்போ அவருடைய பிரெயினை
எஃப்எம்ஆர்ஐ மூலமாக ஸ்கேன் பண்ணுறாங்க. எஃப்எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஃபங்க்ஷனல் ஆமா. மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ம், ம், அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணும் பொழுது ம், அவருடைய பிரெயினில் ம். அந்த பிளட்டினுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த பிரெயினில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் அந்த பெயினை ஃபீல் பண்ணும் பொழுது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு பர்சனை அழைக்கிறாங்க. அந்த இன்னொரு பர்சனுக்கு உடம்புல எந்த இடத்துலையுமே வலி அப்படின்றதே கிடையாது. அவரை ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அந்த நார்மலாக இருக்கக்கூடிய நபரை உட்கார வச்சு, உங்களுக்கு உடம்புல பெயின் இருக்கிறதாக இமேஜின் பண்ணுங்க. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கேலில் 5 பாயிண்ட் இருக்கிற மாதிரி, உங்களுடைய பெயின் 5 பாயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் கொடுத்து அவருக்கு பெயின் இருக்கிறதாக நம்ப வைக்கிறாங்க. இமேஜின் தான் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவருடைய பிரெயினையும் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மொதல் பர்சன் ஆக்சுவலாக பெயினில் அவதிப்பட்டார் இல்லையா, அவருடைய பிரெயினில் இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான மாற்றங்கள், ஒரு 80 to 90% அதே மாதிரியான அந்த பிளட் ஃப்ளோ, அதே மாதிரியான அந்த பேட்டர்ன் உருவாகி இருக்கிறத அந்த ரிசர்ச்சில் காட்டுறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பிரெயினுக்கு இமேஜினேஷன் எது, ரியாலிட்டி எதுன்னு ரியாலிட்டி தெரியாது. எது அப்படிங்கிற அடிப்படை வித்தியாசம் தெரியறதில்ல. ம், ம். அதனாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய பெயின் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் அது கூட ஒரு எமோஷனை சேர்க்குறோம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வாரம் அல்லது நாளைக்கு நான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு அடிபட்டுருச்சே, எல்லாம் போச்சு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எமோஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காக்னிட்டிவ் காம்போனண்ட், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது. பிஹேவியரல் காம்போனண்ட், எனக்கு தான் அடிபட்டுருச்சுல்ல, இனிமேல் நான் நடக்கக்கூடாதுல்ல, டாக்டர் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா நடக்க வேண்டாம், ஆனால் இவங்களே இவங்களுக்கு டாக்டர் ஆகிக்குவாங்க. எனக்கு தான் அடிபட்டுருச்சுல, நான் தான் இனி நடக்கக்கூடாதுல்லன்னு. ஆனால் அவங்க நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்கள ஒரு பேஷண்ட் மாதிரி, ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் மாதிரி மாற்றிக்கிட்டு, இவங்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த பெயினவே அதிகப்படுத்திக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பெயினில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ். நீங்க இந்த காம்போனன்ட்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக மைண்டில் என்ன ஓடுதுன்னா, மக்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொன்னா இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன காம்போனண்ட்டுக்கு வருவோம். என்ன காம்போனன்ட் சொன்னீங்க? ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஃபிசிக்கல் காம்போனன்ட். நாளைக்கு ஒரு எக்ஸாமும் நீங்கள் சொன்னீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும் எல்லா ஆண்களுக்குமே. ஐயோ, நம்ம கல்யாணம் நடக்க போதே, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதோ, என்ன இருக்க போதோன்ற ஒரு பதட்டத்தோடவே இருப்போம். அதுதான் ஃபிசிக்கல் காம்போனன்ட். இல்லை, அது எமோஷனல் காம்போனன்ட்ல. அதான் அந்த ஒரு பயம் இருக்குல்ல உங்களுக்கு, ஆமா. நம்ம நடக்க போகுது கல்யாணம் நாளைக்கு, நீங்கள் எக்ஸாம் சொன்னதுக்காக சொல்கிறேன், அது மாதிரி ஒரு இருக்கும். அடுத்தது அதான் எமோஷனல் காம்போனன்ட், ரெண்டாவது எமோஷனல் காம்போனன்ட். அதான் கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, ஏமா எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அந்த இருப்பாங்க. காக்னிட்டிவ் காம்போனன்ட்டுக்கு வந்துருவோம். என்ன அந்த மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கடைசியாக வரும்போது பார்த்தீங்கன்னா, சரி விடு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, இந்த வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓட்டிடுவாங்க. பிஹேவியரல் காம்போனன்ட் அது அவங்களுடைய வாழ்க்கையாகவே ஆயிரும். அதை சொல்லுவாங்கல்ல, எதுவுமே ஒரு 20-25 வருஷம் தான், அதுக்கப்புறம் அதுவே பழகிரும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அது பழகிரும், பிஹேவியர் காம்போனன்ட்டில் வந்துடும். சூப்பர். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்து சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த இல்லை, நீங்கள் சொன்னதும் ஓகேங்க. அது ஈஸியாக நான் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக சொன்னேன். அதான் சொன்னேன். ஆமாம், நான் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு சொன்ன விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப அழகா ஒரு 15 செகண்டில் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆமாம், நிறைய ஆண்கள் இதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதனால் பெண்கள் வந்து தப்பாக நினைக்க வேணாம், இது பொதுவாக இல்லை நான் சொன்னேன் நான். ஓகே, இப்போ அடுத்ததா பெயின். அந்த பெயினுடைய டைப்ஸ், அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆமாம். ரொம்ப முக்கியமாக மெடிக்கல் ஃபீல்டு வந்து ஒரு 5 விதமான பெயின் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகே, 5 விதமான பெயினா? ஆமாம். ஃபஸ்ட்டு பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அக்யூட் பெயின். க்யூட்டாக இருக்கு கேட்குறதுக்கே. அக்யூட் பெயின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருக்கும், அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, ஹீல் பண்ணிக்குது. அந்த குறிப்பிட்ட மசிலாக இருக்கட்டும் அல்லது அந்த குறிப்பிட்ட டிஷ்யூவாக இருக்கட்டும், எந்த இடத்துல அடிபட்டதோ அது திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பிடுது.
அப்போது அந்த பழைய நிலைமைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அந்த பெயின் அப்படிங்கிறது போயிடும். இதுதான் அக்யூட் பெயின். அடுத்ததா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரானிக் பெயின் அப்படின்றது இருக்குது. அந்த கிரானிக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காலகட்டமாக இருக்கும். ஒரு சரியாயிரும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் டைம் பீரியடை தாண்டினதுக்கு அப்புறமாகவும் அந்த பெயின் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுனாலும் அந்த அளவுக்கு அது கேட்காது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி எல்லாமே முடிச்சிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க எல்லாம். ஆனாலும் அந்த பெயின் அப்படிங்கிறது ஒரு ப்ரொலாங் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுதான் கிரானிக் பெயின். இப்போ சிலருக்கு ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்புல ஒரு இனம் புரியாத வலி இருக்கும். டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை உங்கள் உடம்புல நல்லா நல்லா தானே தான் இருக்குது இருக்குது. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். ஏதோ ஒரு எண்ணம் அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவான ஃபீலிங் உள்ளுக்குள்ளே போய் அந்த உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல வலிகளை ஏற்படுத்தும். ஸோ இதுவுமே கூட இந்த கிரானிக் பெயினுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம செகண்ட் பாட்காஸ்ட்டில் பார்த்துருப்போம், ஆ பிளசீபோ எஃபெக்ட், நொசிபோ நொசீபோ எஃபெக்ட். எஃபெக்ட் அப்படின்னு. ஆ நம்முடைய பாடியில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்னா அது பிளசீபோ எஃபெக்ட். ஆனால் அது உண்மையிலுமே பாசிட்டிவான விஷயம் தானா அப்படின்றது முக்கியம் இல்லை. பாசிட்டிவாக நினச்சாலே பாடியில் சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். எப்படி ஒரு விட்டமின் டேப்லெட் அவங்கக்கிட்ட கொடுத்து இதை சாப்பிடுங்க தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஆமாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த டேப்லெட்டுக்கும் தலைவலிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அது யார் கொடுக்குறாங்க? ஒரு டாக்டர் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு? அவர் கரெக்டாக தானே டேப்லெட் கொடுப்பாரு அப்படின்னு தோணும். அப்போ அந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டோன்னா சரியாயிருமே அப்படின்ற நம்பிக்கையிலேயே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை பிளசீபோ எஃபெக்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம், எப்படி பிளசீபோவில் ஒரு விட்டமின் டேப்லெட்டு தான், அதை நீங்கள் தலைவலிக்கான டேப்லெட்னு நினைக்கும் போது உடம்புல ஒரு மாற்றம் தெரியுதில்ல. அதே மாதிரி ஒரு போலியான விஷயம், அதை நீங்கள் உண்மைன்னு நம்பும்போது உடம்புல நெகட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்குது. நொசீபோ எஃபெக்ட். அப்போ நிறைய பேருக்கு இந்த பெயின் ஒரு நொசீபோ எஃபெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிரானிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக தேர்டு பெயின் ஒன்று இருக்குது. தேர்டு பெயின் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நோசிசெப்டிவ் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வீக்கமாக இருக்கலாம். இந்த இன்ஃப்ளமேஷன்னு சொல்கிறோம், ஸ்வெல்லிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பெயின். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்த்தோம், அக்யூட் பெயின்னு பார்த்தோம். அடிபடுது, அடிபடுறதுனால நமக்கு பெயின் ஏற்படுது. ஆனால் இந்த நோசிசெப்டிவ் பெயின் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அடியெல்லாம் படலை, ஆனால் திடீர்னு ஒரு வீக்கம் இருக்குது. அந்த வீக்கம் உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பெயின் இருக்கு இல்லையா, அதை நோசிசெப்டிவ் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவதாக ஒரு பெயின் இருக்குது. அந்த பெயினோட பேர் என்ன அப்படின்னா நியூரோபத்திக் பெயின். நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நர்வஸ் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய டிஸ்ஃபங்க்ஷன், தமிழில் இந்த நரம்பு மண்டல குறைபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால உடம்புல பெயின் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பெயினை தான் நியூரோபத்திக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெரிகோ சிஸ்டம்லாம் காலில் வருமே, அது ஆமாம், அது கனெக்டட் ஆகுதா? அது கனெக்ட் ஓகே ஆகுது, ஓகே. கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் சைக்கோஜெனிக் பெயின். ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், அல்லது டிப்ரெஷன் இருக்கும். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டேட்டில் நிறைய பேருக்கு இருக்கிற பெயினே அதாங்க. ஓவர் திங்கிங். ஆமாம், டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம சும்மா வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் வலிக்குது, பேக் பெயின் இருக்குன்னு போனாங்கன்னா அவர் செக் பண்ண கூட மாட்டுறாரு. முதல்ல அவர் கேட்குற கேள்வி, என்ன ஒர்க் பண்ணுறீங்களா, ஐடியில் இருக்கீங்களா, ஓகே ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க அப்படின்றாரு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு தான் இன்றைக்கி மெயின், ஆங்ஸைட்டி சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பாதி பேருக்கு இந்த இது வந்து டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லுங்கள். அதான் இப்போது ரீசண்டாக என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், சார் எனக்கு செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்னா கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இனம் புரியாத வலி. அந்த செர்விக்கல் டிஸ்டோனியாவை பற்றியெல்லாம் நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன்.
அதாவது எனக்கு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, செர்விக்கல் டிஸ்டோனியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தையவே நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனால் டாக்டரும் சொன்னார், சார் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, லைஃப்பை ஹாப்பியாக வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தோன்னே தான் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெயினுக்கு பேர் செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்னு பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த செர்விக்கல் டிஸ்டோனியாவை எப்படி நம்ம சரி செய்யலாம், எண்ணங்களை மாற்றுறதன் மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு லேடிக்கு இந்த செர்விக்கல் டிஸ்டோனியா ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. ஹிப்னோ தெரப்பி மூலமாக அந்த செர்விக்கல் டிஸ்டோனியா ப்ராப்ளம்லேருந்து சரியாகி வெளியில் வந்திருக்காங்க. அவங்க அந்த ஹிப்னோ தெரப்பிஸ்ட்டுக்காக ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை அந்த ஹிப்னோ தெரப்பிஸ்ட் அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் செர்விக்கல் டிஸ்டோனியான்னு போட்ட உடனே எனக்கு அந்த வீடியோ யூடியூப்பில் கிடச்சிது. அதை பார்த்தோன்னே சரி, ஹிப்னோ தெரப்பி இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம ஊரில் இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஹிப்னோ தெரப்பிஸ்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் தேடினப்போ நான் உங்களை கண்டுபிடிச்சேன். யூடியூப்பில், மற்ற சோஷியல் மீடியாவிலலாம் உங்களை கண்டுபிடிச்சேன். உங்கள் நம்பர் எடுத்தேன், உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா கூட சாதாரணமாக அவருக்கு கழுத்து அப்படிங்கிறது ஒரு சைடாக சாயுது, அவர் அறியாமலே. ஆனால் கழுத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறார். ஆனாலும் கழுத்து அவருக்கு ஒரு சைடாக சாயுது. அப்போது நான் ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா, காஃபி கப்பை நம்ம இப்படி பிடிப்போம் இல்லையா, பிடிச்சிட்டு தலை ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தானே காஃபி குடிக்க முடியும். ஆனால் அவருக்கு தலை லேசாக சாயறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொன்ன விஷயம், இன்னொரு கை இருக்குல்ல, இன்னொரு கையை வச்சு நான் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் காஃபி குடிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த செர்விக்கல் டிஸ்டோனியாங்கிறது ஒரு விதமான பெயின். இந்த மாதிரி உடம்புல எத்தனையோ பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொல்லலை, ஒரு அவேர்னஸ். ஸோ இப்போ இந்த செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படிங்கிறது ஒரு விதமான பெயின், ஒரு விதமான சைக்கோஜெனிக் பெயின். இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான அனுபவங்கள், அதை நாம் அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை விட்டு வெளியிலையே வராமல் அது கூடயே அட்டாச் ஆகிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே நம்முடைய உடம்புல நிறைய பாதிப்புகளை, நிறைய பெயினை உருவாக்குது. இது கேட்கும்போதே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பெயினில் இத்தனை டைப் ஆஃப் பெயின் இருக்குங்கிறது ஒரு புதுவாக விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு. சரிங்களா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால சொல்கிறேன். அண்ட் எமோஷ்னல் பெயினாக இருக்கட்டும், பாடியில் பெயினாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் பிரெயின் தான் அப்படின்னு கேட்குறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உடம்புல நமக்கு பெயின் அப்படின்றதே வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஹெட் ஆஃபீஸே பிரெயின் தான். சரிங்களா, இதெல்லாமே சும்மா நமக்கு பிரான்ச்சாக இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் இன்ஃபர்மேஷன் மூலியமாக தான் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இன்னொரு விஷயம் அசோக், என்னன்னா ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். இது மென்டலிசம் ஷோ பண்ணும்போது இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. சரிங்களா, எனக்கு அப்போ வந்து கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. ஜென்ரலாகவே தெரியும் ஸ்டோன் இருந்தால் அதுக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. டெலிவரி பெயினுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பெயின் வந்து ஸ்டோன் பெயின் இருக்கும், பயங்கர அன்பேரபிள் பெயின். சரிங்களா, அன்றைக்கி எனக்கு ஷோ. சரிங்களா, ஷோ போகும்போது சரி ஏதாவது ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பெயின் கில்லர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஷோ போகும்போது இருக்கும். எனக்கு ஐடிஸில் ஷோ சென்னையில் தான். எனக்கு பெயின் குறையவே இல்லை. நான் அப்படியே போகிறேன். நான் அங்கே சொல்லிவிட்டேன், நான் ஈவெண்ட் ஆர்கனைசர்கிட்ட நான் வெளியில் இருக்கேன், நான் உள்ளே இல்லை, எனக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு லாபிலே உட்காந்துட்டேன். சரிங்களா, முடியல எனக்கு, லிட்ரலி எனக்கு உட்கார முடியாது, நிற்க முடியாது, அந்த பெயினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பெயின். அதாவது கோத்ரூ பண்ணக்கூடாது யாருமே, நான் வேண்டிக்கிறேன். பட் கோத்ரூ பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெயின் அவ்வளோ பெயினில் இருக்கேன், கால் வந்துச்சு, உள்ளே போய் ஸ்டேஜ் ஏறுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஸ்டேஜில் இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், நல்ல ரீச்சு, ஸ்டாண்டிங் ஓவேஷன், கீழே இறங்குறேன். அது வரைக்கும் எனக்கு பெயின் தெரியவே இல்லை. ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து, என்னங்க ஏன் நீங்கள் ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது, நீங்கள் இது மாதிரிலாம் வந்தால் உள்ளே உட்காருவீங்க, ஈவெண்ட்லாம் பார்ப்பீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அது கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் பெயின்னு சொல்கிறேன்.
அந்த டைம்லேருந்து மறுபடியும் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் 45 மினிட்ஸ் நான் ஸ்டேஜில் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு பெயினே கிடையாது. அது எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. நான் யோசிக்கிறேன், ஒரு வேளை டேப்லெட் போட்டதுனால பெயின் ஒர்க் ஆகிருக்கும், ஐ மீன் அது ரெடியூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு அவங்க கேட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுக்கான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ரிவார்டு சிஸ்டம் அப்படின்னா நாம் டோப்பமைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ டோப்பமைன் அப்படிங்கிறது தான் நம்ம பிரெயினுக்கான ரிவார்டு சிஸ்டம். உங்களை யாராவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ரிஷியேஷனை நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த அப்ரிஷியேஷனை அனுபவிக்கும் பொழுது உங்கள் பிரெயினில் டோப்பமைன் அது உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ஒரு ப்ளஷர், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறீங்க, அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரெயினில் டோப்பமைன் சுரக்கும். மோட்டிவேஷன் இருக்கும் பொழுது நம்முடைய பிரெயினில் அந்த டோப்பமைன் சுரக்கும். இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா வலியை குறைக்கும். அதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மென்டலிசம் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது, ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு அப்ளாஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன பாராட்டுவாங்க, எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இது எனக்கு பிடிச்ச விஷயம், ப்ளஷர். நான் சொன்ன மாதிரி அப்ரிஷியேஷன், ப்ளஷர், மோட்டிவேஷன் மூணும் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த 45 மினிட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது பணமும் கிடைக்க போகுது. கரெக்டாக? பட் அன்றைக்கி டேட்டில் அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லைங்க. நல்லபடியாக ஷோ பண்ணோன்னு தான் இருந்தது. ஓகே, பட் இருந்தாலும் அந்த மோட்டிவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து அந்த நேரத்தில் உங்களுடைய டோப்பமைனுடைய செக்ரீஷன் அதை அதிகப்படுத்திடுச்சு. அந்த டோப்பமைன் உங்களுடைய பிரெயினில் அதிகம் சுரந்ததுனால அந்த கிட்னியில் உங்களுக்கு ஏற்பட்ட பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லவா, அன்றைக்கி உங்களுக்கு கிட்னியில் பெயின் இல்லை. அன்றைக்கி இருந்ததுங்க, அதனால தான் டேப்லெட்லாம் போட்டுருந்தேன். அதான் அதுக்கான ஆன்சர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கா, சொல்லுங்கள். சஸ்பென்ஸ் அதிகப்படுத்திகிட்டே போகிறோம். கரெக்டு. இது வரைக்கும் நம்ம அந்த டாப்பிக்கில் நான் கேட்கலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நானும் நினச்சிட்ருக்கேன். இன்னும் ரெமிடிலேயே நம்ம வரவே இல்லை. ஓகே, அப்போ வெயிட் பண்ணுறேன். அப்போது அந்த டோப்பமைன் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச அந்த அப்ரிஷியேஷன், ப்ளஷர், மோட்டிவேஷன் காரணமாக டோப்பமைன் அதிகமாக உற்பத்தி ஆனதுனால பெயினை உங்களால் அனுபவிக்க முடியல. அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு நீங்கள் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டீங்க. கீழே இறங்கின உடனே உங்களுக்கு தேவையான எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போ டோப்பமைனுடைய உற்பத்திங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைய ஆரம்பிக்கும்போது இந்த பெயினுடைய தாக்கம் அதிகமாயிருச்சு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். இன்னும் சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அது நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுற்றி நம்ம கல்யாணத்துக்கே வந்துட்டுருக்கோம். நான் இன்னொரு விஷயமா சொல்லிக்கிறேன், கல்யாணம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் கிடையாது. எல்லோரும் தப்பாக நினச்சிடாதீங்க, நல்ல விஷயந்தான், சரிங்களா? அதில் நம்ம ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்துக்காக கொண்டு போகணுன்றதுக்காக தான் சொன்னது. அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். சொல்லுங்கள். இப்போது கல்யாணம் அப்படின்றப்போ ஒரு மாதமாவது அதுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். நிறையா வேலைகள் இருக்கும். இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை பிரிண்ட் பண்ணி ப்ரூஃப் பார்த்து, அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு கரெக்ட் பண்ணி, அதுக்கு நிறையா பக்கம் போக வரன்ட்ருப்போம். அந்த இன்விடேஷன் கார்டெல்லாம் போய் டெலிவரி வாங்கிட்டு வருவோம். எல்லாருக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ கல்யாண மண்டபம் பார்க்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர்னு ஏகப்பட்ட வேலைகள், கேட்ரர், எவ்வளவு தூரம் அலையும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் ஸ்டாப்பாக அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். நல்லா ஆக்டிவாக இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்காக இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பார்த்தோன்னா அடுத்து 3 நாள் 4 நாளைக்கு அந்த கல்யாணத்துக்காக உழைச்சவங்க பெட் ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. காய்ச்சல் வந்திருக்கும், உடம்பெல்லாம் பெயினாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி என்ன நியூரோ சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை ஒர்க் பண்ணும்போது அது நல்லபடியாக முடியணும், அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறனால அது அவன் மைண்ட் வந்து அதை பெயினை வந்து ஃபோக்கஸே பண்ணியிருந்திருக்காது. ஸோ ஒன்ஸ் அது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா ரெஸ்ட் மோடுக்கு போயிடுவோம். அப்பா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டோபமைன் வந்து குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்லி அந்த பெயின் எல்லாமே அவங்க அப்போ தான் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக சொன்னீங்க. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய உடம்புல கார்டிசல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த கார்டிசல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். நார்மலாகவே நம்முடைய உடம்புல அந்த ஹார்மோன்கிறது சுரக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போது இந்த கல்யாணத்துக்காக 1 மாதம் ஓடுறாங்க, அலைஞ்சிட்டே இருக்காங்க, ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. அப்போது என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளஷர், அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணுதுன்னா டோபமைனை அதிகமாக உற்பத்தி செய்ய வைக்குது. அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் அலையிறாங்க, எவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உடம்புக்குள்ளே க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் உடம்புல கார்டிசல்னுடைய உற்பத்தியை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் கார்டிசல் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதை விட டோபமைன் லெவலும் அதிகமாகிட்டு இருக்கு. டோபமைன் லெவல் கார்டிசல் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுன்னா டோபமைன் அதை விட இன்னும் அதிகமாகுது. அதை விட கார்டிசல் அதிகமாகும் போது டோபமைன் அதை விட அதிகமாகுது. அப்போ டோபமைனுடைய உற்பத்திங்கிறது கார்டிசல்னுடைய உற்பத்தியை விட அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, எப்பா எனக்கு ஒரு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த திருப்தி வருது இல்லையா? உங்களுக்கு எப்படி ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குனதுக்கப்புறம் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த திருப்தி என்ன பண்ணுது அப்படின்னா டோபமைனுடைய உற்பத்தியை அப்படியே குறைச்சிருது. அப்போ கார்டிசல்னுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. கார்டிசல் தான் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய ஹார்மோன். அந்த கார்டிசல்னுடைய டாமினேஷன் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆனுவல் டே, இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. யாராவது ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தெரியும். உங்கள் ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க நடத்தியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் நடந்த அடுத்த நாள், ஃபங்க்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அடுத்த நாள் டயர்டாக இருப்பாங்க. எனக்கே நடந்ததுங்க இது. என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஈவெண்ட் நான் பண்ணேன்ல, 30 மினிட்ஸில் வந்து 75 மைண்ட்ஸ் ரீட் பண்ண ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. கண்டினியூஸாக அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக அந்த ரெக்கார்டு முன்னாடி யாரெல்லாம் கூப்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்குபைடாக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்டு தான், பட் நான் அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கல. ஏன்னா நம்ம ரெக்கார்டு பண்ணுறோம், யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அந்த ரெக்கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், 2 டேஸ் நல்லா நான் ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா தூங்கிட்டே தான் இருந்தேன். சாப்பிட்றேன் தூங்குறேன் தான். வீட்டிலே கேட்டேன், சரி விடு பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி கனெக்ட் ஆகுது நீங்கள் சொல்கிறது. அன்றைக்கி அந்த விஷயம் முடிக்கணுன்ற ஒரு டார்கெட்டில் இருந்தோம், ரெக்கார்டும் முடிச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அது ரீசனாக இருக்குது. கார்டிசல்னுடைய உற்பத்தி அந்த நேரத்தில் அதிகமாக இருந்திருக்கு. கரெக்டு. ரெக்கார்டு முடிஞ்சதுக்கு அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக. ஆமாம், ஆனால் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்ததுங்க. சீரியஸ்லி முடிச்சிடணும் ரெக்கார்டு. ஏன்னா யாரும் பண்ணாத ஒரு ரெக்கார்டு நம்ம பண்ணுறோம். அது பண்ணுறதுனால நமக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆன் ஆகும். ப்ளஸ் அந்த ஆர்ட்டுக்கும் ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதனால் எனக்கு இன்னுமே ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு, நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்ட்டு. அன்றைக்கி சில சின்ன சின்ன விஷயம்லாம் லைக் வந்த இடத்துல நடந்துச்சு. அதெல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கார்டிசல் வந்து ஒரு பெரிய வேலையை காட்டியிருக்கு 2 நாளைக்கு. அன்றைக்கி கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உடம்பெல்லாம் அங்கங்கே வலி கூட இருந்துச்சு. அதனாலே உங்களுக்கு அந்த ரெஸ்ட் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூரோ சயின்ஸ்னால் இதுதான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க இது. சூப்பர், இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு பெயின், அதுக்கு பெயினுக்கான காம்போனன்ட்ஸு, பெயினுக்கான டைப்ஸு, ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவேர்னஸ், இது எப்படி நாங்கள் சரி பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஹிப்னோசிஸில் சொல்யூஷன் இருக்கா, இல்லை ஹிப்னோசிஸ் எந்த அளவுக்கு இதில் ஹெல்ப் பண்ணும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் இவ்வளோ நேரம் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா? அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கான நேரம் இது. கரெக்டு. ஓகே, உங்களுடைய பிரெயின் உங்களை பல நேரங்களில் ஏமாத்துது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். உங்களுக்கு ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆக்சுவலாக அந்த பெயின் ஷோல்டரில் இல்லை. ஷோல்டரில் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அங்கேருந்து சிக்னல்ஸ் உங்களுடைய நரம்புகள் வழியாக உங்களுடைய மூளைக்கு வருது. உங்களுடைய பிரெயின் தான்
அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. இதுக்கு பேர் பெயின் அப்படின்னு. அந்த பெயின் உங்கள் பிரெயினில் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ஷோல்டரில் அனுபவிக்கிறதாக நம்புறீங்க. உங்கள் பிரெயின் உங்களை நம்ப வைக்குது. உங்கள் பிரெயின் தான் உங்களை ஏமாத்துது. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் வழியாக தான் அந்த சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகுது. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சிக்னல்ஸ் போகுது பிரெயினுக்கு நர்வஸ் சிஸ்டம் வழியாக. அந்த சிக்னலை பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பர். நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய சென்சரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயம், அதுதான் அந்த சிக்னலை, நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினுக்கு வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணுறது அந்த சென்சரி கார்டெக்ஸ். அந்த சென்சரி கார்டெக்ஸ் அதை உள் வாங்கிக்கிட்டு அதை இன்டர்ப்ரட்டேஷன் பண்ணுது. ஆமாம், எனக்கு இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. இது சென்சரி கார்டெக்ஸ்னுடைய வேலை. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சென்டர் அப்படின்னு நம்ம அழைக்கிறது எதுன்னா பிரெயினில் அமிக்டலா. இந்த அமிக்டலா என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் ஒரு எமோஷனை உருவாக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல் காம்பனண்ட், எமோஷ்னல் காம்பனண்ட், காக்னிட்டிவ் காம்பனண்ட், பிஹேவியரல் காம்பனண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த அமிக்டலா அப்படிங்கிறது தான் அதை ஒரு எமோஷன் கூட என்ன பண்ணுது அப்படின்னா அட்டாச் பண்ணுது. அதுக்கு ஒரு எமோஷனை பிடிச்சிக்குது. ஓகே. அந்த அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வெளிப்படுது. அந்த பெயின்னால ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறது, வேற ஏதாவது ஒரு எமோஷன் கிரியேட் ஆகிறது அப்படிங்கிறது அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பிரெயினில் மெமரி சென்டர் அப்படின்னு நாம் அழைக்கிறது ஹிப்போ கேம்பஸ். இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பெயினுக்கு அந்த பெயின்லேருந்து கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மெமரியை என்ன பண்ணுது அப்படின்னா ரீகால் பண்ணி பார்க்குது. எக்ஸ்பீரியன்ஸையும் செட் பண்ணிக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பையும் செட் பண்ணிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லவா? சொல்லுங்க. போன வருஷம் 2023 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சாட்டர்டே, எங்கள் வீட்டில் மாடியில் துணி காய போட்டிருக்காங்க. மழை வர்ற மாதிரி இருக்குது. லேசாக தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. துணியை நான் வேகமாக போய் எடுத்துகிட்டு வரணும். அதனால் மாடிக்கு வேகமாக ஓடுறேன். ஓடிட்டு துணி எடுத்துகிட்டு வர்றேன். மழை அதிகம் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு படிக்கட்டில் வரும்போது என்ன அறியாமல் கால் லேசாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆனதில் கால் அந்த பாதம் இருக்கு இல்லையா, இப்படி காலை இப்படி படிக்கட்டில் ஊன்றதுக்கு பதிலாக இப்படி லேசாக ஓகே நான் திருப்பி ஃப்ளிப் ஆனதில் காலில் ஒரு பெயின் ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த பெயினை என்னுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன பண்ணுதுன்னா, அதை ஒரு மெமரியாக உள்ளே கொண்டு போகுது. ஏன்னா அதுதான் மெமரி சென்டர்னு பார்த்தோம் இல்லையா. எனக்கு தோணுது, பெயின் கொஞ்சம் அதிகமாகல இருக்குது, எப்படியும் இந்த பெயின் சரியாகிறதுக்கு 1 வாரம் ஆகிடும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை என்ன பண்ணிருச்சு, செட் பண்ணிருச்சு. அப்போ அடுத்த சாட்டர்டே 19ஆம் தேதி தான் இது சரியாகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி சாட்டர்டே நைட்டு நான் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த மெமரி சென்டரான ஹிப்போ கேம்பஸ் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? நேற்று ஒரு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல காலில், அது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளை அறியாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த மெமரியை கலெக்ட் பண்ணிட்டு அதுதான் இன்றைக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரியை ஏற்படுத்தி அதே பெயினோடவே நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வச்சாச்சு, ஆகஸ்ட் 19ஆம் தேதி அடுத்த சாட்டர்டே தான் சரியாகும் அப்படின்னு. அதனால் அந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி சண்டே ஃபுல்லாக அதே பெயின் இருக்குது, கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியல. சண்டே நைட்டும் தூங்கியாச்சு. ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் மண்டே அதே பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா மனசு நம்புதில்லை 19ஆம் தேதி தான் இது சரியாகும். 1 வீக் இருக்கு. ஆமாம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி திங்கக்கிழமை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரோக்ராம் விஷயமா எனக்கு கால் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, டியூஸ்டே அன்னைக்கு சாயங்காலம் நான் அவரை போய் மீட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் டீல் ஒன்று ஓகே ஆக போகுது.
அதுக்காக என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இது என்னைக்கு சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 14 மண்டே ஈவினிங் சொல்கிறாங்க. அந்த ஃபோனை வைக்கிறேன், அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த ஃபோன் காலை வைக்கிறேன். வச்சோடனே என்னோட காலில் பெயினே இல்லை, கொஞ்சம் கூட பெயினே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்போ நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிருச்சு, 19 தான் சரியாகும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 14 சாயங்காலமே எனக்கு பிடிச்ச ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு இல்லையா? எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்ய போகிறேன், அந்த டீல் ஓகே ஆகும் பொழுது எனக்கு அதிலேருந்து பணம் வரப்போகுது, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம், ப்ளஸ் நாளைக்கு அது விஷயமா அந்த ஃப்ரெண்டு ஒருத்தரையும் போய் சந்திக்க போகிறோம். இவ்வளவு விஷயங்களும் எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணிருச்சுன்னா டோப்பமைன் லெவலை அதிகப்படுத்திருச்சு. அப்போ அந்த டோப்பமைன் அப்படிங்கிறது பெயினுடைய அளவை குறைச்சி காட்டுது. சரிங்களா? ஸோ இது எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எந்த விதமான பெயினாக இருந்தாலும் அது வெறும் 10 to 15% தான் அப்படின்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. உண்மையிலுமே வலி இருக்குது. அந்த வலி அப்படிங்கிறது நம்ம அந்த பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது சரியாயிருது. ஆனால் சரியே ஆகாமல் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா 15% பெயின் அது போயிருச்சு உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்ததுனால. ஆனால் பாக்கி 85% அது மேலே எமோஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி எமோஷ்னல் பெயின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த எமோஷ்னல் பெயின் இன்னும் உங்களை விட்டு போகலை. அந்த எமோஷ்னல் பெயினை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது இன்னும் பாடியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல பெயின் இருக்கிறதாகவே உங்களுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்முடைய எமோஷன்ஸை சரியாக வச்சுக்கிறதுல நம்ம ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும். இப்போ இது பெயினை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே சொன்னோம், எப்படி நம்ம பிரெயின் நம்மளை ட்ரிக் பண்ணுது. ஷோல்டரில் பெயின் இருக்குன்னீங்க, ஆனால் பெயின் அப்படின்றது ஷோல்டரில் இல்லை. ஷோல்டர்லேருந்து சிக்னல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்சரி கார்டெக்ஸ் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. பிரெயினில் தான் அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் ஷோல்டரில் ஃபீல் பண்ணுறதாக உங்கள் பிரெயின் உங்களை ஏமாத்துது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹிப்னோதெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். மறுபடியும் நான் ஒரு டிஸ்க்ளைமர் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லிடுறேன். ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிறது மருத்துவத்திற்கான ஒரு மாற்று முறை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா பெயின் தானே இருக்குது, நாம் அசோக்கை போய் பார்ப்போம், ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கலாம், டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அது அலோபதியாக இருக்கட்டும், சித்தா, ஆயுர்வேதா, எதுனாலும் இருக்கட்டும். உங்களுக்கு எந்த மருத்துவ முறை மேலே நம்பிக்கை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அது கூட அடிஷ்னலாக ஒரு ஆல்டர்னேட் ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நாம் அந்த எமோஷ்னல் பெயின், அந்த பெயினோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அதைத்தான் கட் பண்ண போகிறோம். சூப்பர். பெயினை நம்ம அதாவது ஃபிசிக்கல் பெயினை நம்ம சரி பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போது ஹிப்னோதெரப்பி ஒருத்தர் எடுத்துக்கும்போது, இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் ஒருத்தர் ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கும்போது அவருடைய பிரெயினில் அந்த நேரத்தில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம ஹிப்னோதெரப்பிக்குள்ளே வரவே இல்லை. பெயினை அனுபவிக்கும் பொழுது உங்கள் பிரெயினில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்ததாக ஹிப்னோதெரப்பியை எடுத்துக்கும்போது பிரெயினில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவான மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது பிரெயினில். அதை ஷார்ட்டாக DMN அப்படின்னு சொல்கிறோம். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். இது சில ஆர்கன்ஸ், சில பகுதிகள் சேர்ந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த டிஎம்என்னில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டார்சோமெடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அடுத்ததாக போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ், அடுத்தது ப்ரிக்யூனியஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டு, அடுத்ததாக ஆங்குலர் கைரஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த டிஎம்என், டிஃபால்ட் மோடு நெட்வொர்க்னு சொல்கிறோம். இந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா
மனசு அலைப்பாயறது அப்படிங்கிறது குறையும். ம். நீங்கள் ஒரு மெடிடேஷனில் இருக்கும் பொழுதோ, அல்லது உங்களுக்கு விருப்பமான பாட்டு ஒன்று கேட்கும் பொழுதோ, அல்லது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் பொழுதோ, அல்லது உங்களுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் என்ன அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறீங்க, மூச்சை கவனிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலையோ, அல்லது உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிறீங்க, ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படிங்கிறது நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது. ஓகே. தேவையில்லாத எண்ணங்கள், ஓவர் திங்கிங் இருக்கும் பொழுது இந்த டிஎம்என்னுடைய செயல்பாடு குறையுது. அப்போ டிஎம்என்னுடைய செயல்பாடு குறையும் பொழுது நீங்கள் ஒரு விழிப்பு நிலையில் இருக்க மாட்டீங்க, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பிரெயினுக்கு தப்பான சிக்னல்ஸை கொடுத்து எனக்கு இங்கே பெயின் இருக்குது, அங்கே பெயின் இருக்குன்னு அந்த பெயினோட ஏகப்பட்ட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பெயினை நீங்களே பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஹிப்னோ தெரப்பி என்ன பண்ணுது, ரிசர்ச் முடிவுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஹிப்னோ தெரப்பி எடுத்துக்கிறாருன்னா அந்த ஹிப்னோ தெரப்பி ப்ராசஸில் அவருடைய அந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் நல்லாவே ஹைட்டன் ஆகுது, அதனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது, அதனால பெயின் அப்படிங்கிறது குறையுது அப்படிங்கிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டிஎம்என் அப்படிங்கிற இடத்த இது ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே. ஹிப்னோ தெரப்பி. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஏசிசி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம். ஓகே. பெயினை ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் இதனுடைய வேலை. பெயினை ப்ராசஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணுது, எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குது, இவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு. அப்போ அது உங்களுடைய பிரெயினுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குது, இவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஏசிசி அதை நல்லா நம்ம செயல்பட வைக்கிறதன் மூலமாக அந்த ஏசிசி என்ன பண்ணுதுன்னா பெயினை கம்மியாக ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஹிப்னோசிஸ்னாலே ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் தானே. அவங்கள நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஆழ்நிலைக்கு, ஒரு டிரான்ஸுக்கு கொண்டு போகும் பொழுது அந்த ஏசிசி பெயினை ப்ராசஸ் பண்ணுறத ரொம்ப கம்மியாக பெயின் இருக்கிற மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுது. பெயினை அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்குது. ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததாக ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெயின்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரெகுலேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹிப்போ கேம்பஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிருச்சு, என்னுடைய பெயின் ஆகஸ்ட் 12 உருவானது, ஆகஸ்ட் 19 தான் சரியாகும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் மாற்றி அமைக்கும். இல்லை அதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடலாம், பெயின் இப்போ நான் பெயின்ஃபுல்லாக இல்லை, நல்லா தான் இருக்கேன், குணமடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஹீல் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்துறது. ஏற்கனவே பெயின் சம்பந்தமாக நாம் ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை செய்கிறது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஹிப்னோ தெரப்பி நம்ம பண்ணும் பொழுது யாருக்கு இந்த தெரப்பியை நம்ம பண்ணுறோமோ அவங்களுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் ஹிப்னோ தெரப்பி எடுத்துக்கல என்னுடைய பெயினுக்கு. ஆகஸ்ட் 14 எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷனே டைரெக்டாக உள்ளே போய் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணிருச்சு. ஃபோனை வச்ச உடனே காலில் பெயின் இல்லை. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வருமா அப்படின்றது கிடையாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம உள்வாங்குறோம் அப்படின்னா அது என்னது, அது ஒரு விதமான சஜஷன், நம்முடைய மைண்டுக்கு நாம் உள்ளே கொடுத்துக்கக்கூடிய ஒரு சஜஷன், பிளசீபோ சஜஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு ஒரு மீனிங்கோட நேச்சுரலாகவே ரியலாகவே ஒரு சஜஷன் கிடைச்சது, நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் விஷயமாக மீட் பண்ண போகிறோன்னு. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சஜஷன் ரியல் லைஃப்பில் கிடைக்காம கூட இருக்கலாம். அதனால ஹிப்னோ தெரப்பியில் அவங்கள நாம் அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பிளசீபோ சஜஷன், பாசிட்டிவ் சஜஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னுடைய அந்த செயல்பாடுகள் அதிகமாகி அந்த பெயினை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது.
அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னே சொல்கிறோம். இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா முதல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு உடம்புல சில பெயின் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க்கை யார் அதிகமாக செய்யறாங்களோ, ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செஞ்சு பழக்கப்பட்டு அதில் மாஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த என்டார்ஃபின் அதிகமாகவே உடம்புல சுரக்கும். அதுவே அவங்களுக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் ஆயிரும். இப்போ நாம் வந்து லேசாக ஒரு ஊசி குத்துனாலே கூட நமக்கு பெயின் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு பாடி பில்டராக இருக்கட்டும், ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அதிகமாக உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுத்து அந்த என்டார்ஃபின்ஸ்னுடைய சுரப்பை அதிகப்படுத்திட்டாங்க. அதுவே அவங்களுக்கு நேச்சுரல் பெயின் கில்லராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வலியை தாங்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுவே அவங்களுக்கு நேச்சுரல் பெயின் கில்லராக இருக்கும்போது ஒரு வலியே ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல இருந்து நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினுக்கு சிக்னல் அந்தளவுக்கு அவங்களுக்கு போகாது. ஏன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் வழியாக அவங்க பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல்னுடைய தாக்கத்தை விட அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய என்டார்ஃபின்ஸ்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களால அந்தளவுக்கெல்லாம் பெயின் ஃபீல் பண்ண முடியாது. நிறைய பார்த்துருக்கேங்க. நானே வந்து ஒரு சிலருக்குலாம் கையில் அடிபட்டுரும். இப்போது சாதாரண ஆளாக இருந்தாங்கன்னா அந்த கையில் ப்ளீட் ஆகிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துருவாங்க. அதுவே பெயின் வந்து ட்ரிகர் பண்ணி ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலர்லாம் கையில் அடிபடுவாங்க, அவங்களே ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு துணி வச்சுட்டு டேரெக்டாகவே டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பெயின்ன்றதே தெரியாது. அவங்க போய் டேரெக்டாக டாக்டர் பார்ப்பாங்க, ஒரு 4-5 ஸ்டிச் போடுவாங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணுவேன். நான் யோசிப்பேன் எப்படி இது அப்படின்ட்டு. இப்போ சொல்லும் போது தான் கனெக்ட் ஆகுது. இவங்களுக்கு அந்த என்டார்ஃபின்ஸ்னுடைய உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால பெயின் அவங்களால அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஓடு அல்லது செங்கல் வச்சு நீங்கள் உடைக்கணுமா, உங்களால் உடைக்க முடியாது, என்னாலையும் உடைக்க முடியாது. ஆனால் ஒரு கராத்தே மேன் அப்படின்னா டமார்னு அடித்து கையிலே உடைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்டார்ஃபின்னுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களால பெயினை ஃபீல் பண்ண முடியல. இப்போ பத்ரி அப்படின்னு ஒரு படம், விஜய் நடித்த படம் வந்தது இல்லையா? அந்த படத்தில் ரியாஸ் கான் பாக்ஸராக இருப்பார். அவர் ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும். ஆனால் ஆப்போசிட் டீம் ரியாஸ் கானை என்ன பண்ணிடுவாங்கன்னா அடிச்சிருவாங்க. அடித்து அவரை காயப்படுத்தி படுத்த படுக்கையாக்கிடுவாங்க. அதனால் அவருடைய தம்பி விஜய் ரியாஸ் கானுடைய மாஸ்டர், பாக்ஸிங் மாஸ்டர்கிட்ட போவர். மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனி அந்த படத்தில் ரியாஸ் கானுடைய மாஸ்டராக இருப்பார். அவர்கிட்ட போய் இவர் ட்ரெயின் ஆகி அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்குவார். அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கு. மாஸ்டர் ஷிஹான் ஹுசைனி விஜய் கை வச்சு கார்லாம் ஏற்றுவாங்க. மாருதி ஆம்னி வந்து அவர் விஜய் கை மேலே ஏற்றுவாங்க. இந்த மாதிரி டஃப்பான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அவர் மேலே கல், மார்பிள் ஸ்டோன், நல்ல பெரிய ஸ்டோனை வச்சு சுற்றி எல்லாம் உடைப்பாங்க. இதெல்லாம் ஒரு கராத்தே மேன்னால் செய்ய முடியுது, அந்த ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன்னால் செய்ய முடியுது அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க பாடியை என்ன பண்ணுறாங்கன்னா தயார்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இந்த என்டார்ஃபின்ஸ்னுடைய சுரப்பு அதிகமாகிறதுனால அவங்களால நேச்சுரலாகவே பெயினை தாங்கிக்க முடியுது. அஃப்கோர்ஸ் இந்த என்டார்ஃபின்ஸ் மட்டுமே உற்பத்தி ஆகுதா ஹிப்னோ தெரப்பி ப்ராசஸில் அப்படின்னா டோப்பமைனும் நல்லாவே உற்பத்தி ஆகுது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு பர்சன் மைண்டுக்கு வராரு. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு பர்சன் தான். அவர் வந்து ஜான்சன் சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அப்படி தான் ஒரு கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஹேண்ட் ப்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு. அது ஆக்சுவலாக ஒரு ஷாக் எலிமெண்ட் வரக்கூடியது தான். ப்ரெஸ் பண்ணால் ஷாக் வரும். அது அவர் வந்து இது என்னங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். இது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்படி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறாரு. சும்மா ஹேண்ட் ப்ரெஸ் தான் அப்படின்ட்டு. ஓ பரவாயில்லையே, அவரே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி இப்படி ப்ரெஸ் பண்ணேன். அடிச்சது பாருங்கள், ஷாக்கு சர்ன்னு ஏறிடுச்சு. சார் என்ன சார் இது ஷாக் அடிக்குது? மறுபடியும் அவர் எடுக்க, இது ஷாக்கா? ஒன்றும் இல்லைங்களே, இது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறார். திருப்பியுமே நான் எடுத்து ட்ரை பண்ணேன். எனக்கு லைட்டாக தான் தடவை ப்ரெஸ் பண்ணேன். ஆனால் ஷாக் அடிக்கும் போது விட்டுட்டேன். சொல்கிறத பார்த்தா அவர் ஏற்கனவே அவர் வந்து ஷாக் வந்து லைக் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் ட்ரை பண்ணி வாங்கினதுனால என்டார்ஃபின் லெவல் அவருக்கு ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான் இல்லை? உண்மைதான். ஸோ நம்ம எடுத்து பார்க்கும்போது அது அவர் பண்ணிட்டாரேன்ற நம்பிக்கையில் நம்ம எடுத்து பண்ணால் நமக்கு அடிக்கிற ஷாக்கு நமக்கு வந்து என்டார்ஃபின் லெவலில் இல்லாதனால. ஸோ எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் நல்லா தெரியும்ல? ஆமாம். இந்த என்டார்ஃபின்ஸ் லெவலையும் டோப்பமைன் லெவலையும்
ஹிப்னோதெரப்பி ஒருத்தருக்குள்ளே அதிகப்படுத்துது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனான கார்டிசல்ஸ் அதனுடைய அளவையும் அதனுடைய உற்பத்தி அளவையும் ஹிப்னோதெரப்பி வெகுவாக குறைக்குது. அப்படி குறைக்கிறதுனால அவங்களால பெயின்லேருந்து நல்லாவே விடுபட்டு வர முடியுது. மறுபடியும் இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே எமோஷ்னல் பெயினுக்கு. ஃபிசிக்கலி நீங்கள் ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எமோஷன் எந்த இடத்துலையுமே இல்லை. அந்த பெயினில் அது முழுக்க முழுக்க உடம்புல இருந்து தான் சிக்னல், ஃபிசிக்கலாக தான் அந்த சிக்னல் போய் அது ஃபிசிக்கல் பெயினை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு ஹிப்னோதெரப்பி ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று அசோக், இப்போது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு, அதாவது மேஜராக இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ், சும்மா மைனர் இன்ஜுரிஸ் அது மாதிரிலாம் இருக்கும்ல, ஆனாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு அது அனஸ்தீஷியா கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணி, ஹிப்னோதெரப்பி யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போது பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பெயினே இல்லாமல் பண்ணுறதுக்கோ அனஸ்தீஷியாவுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக ஹிப்னோதெரப்பி அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இப்போ அனஸ்தீஷியா அப்படின்றதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 200 வருஷம் இருக்கும் அதிகபட்சமாக. அந்த மயக்க மருந்தியல் துறை அப்படிங்கிறது உருவாகி 200 வருஷம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷனுக்கு உடம்புல பெயினே ஏற்படலையா? ஏற்பட்டிருக்கு. அந்த பெயின் அவங்க எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு இருந்த மெத்தட்ஸ் படி அவங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய பெயினை ஓரளவுக்கு அவங்க கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நாமளும் பண்ணியிருக்கோம்ல, ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணுவோம், அவர் நல்லா ஹைலி சஜஸ்டபிள் பர்சனாக இருக்கார், சஜஷனை நல்லா உள்வாங்கிக்கிறாரு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய கையில் நல்ல ஒரு ரிஜிடிட்டியை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கையை நீட்ட சொல்லிவிட்டு உங்களுடைய கைகள் அப்படியே மரத்து போகிறத நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு அப்படியே நம்ம டேப் பண்ணிக்கிட்டே இருப்போம். டேப் பண்ணும் பொழுது வெர்பல் சஜஷனும் அவருக்கு உள்ளே போகும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே காதில் உள்வாங்கிக்கிட்டு அதை பிரெயினுக்கு அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல நம்ம டேப் பண்ணும்போது அந்த கினிஸ்தட்டிக் சஜஷன் அப்படிங்கிறதும் உள்ளே போகும். இந்த 2 காம்போனன்ட்ஸும் அவர் பிரெயினில் போய் அந்த இடத்த நிஜமாகவே மறுத்து போக செஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்முடைய பிரெயினுக்கு எது இமேஜினேஷன் எது ரியாலிட்டின்றது தெரியாது அப்படின்றத சயின்டிஃபிக்கான அந்த எவிடன்ஸ், அந்த எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் அதை பற்றியெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல பெயினே இல்லை, இந்த இடம் மரத்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க மனசு நம்பிடுது இல்லையா? அந்த இடத்துல நம்ம நீடில் வச்செல்லாம் குத்தி காமிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க பார்த்தோன்னே எனக்கு பெயினே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே இடத்துல அதே நீடில் வச்சு நம்ம குத்தி காமிச்சிருப்போம். குத்துனோடனே இப்படின்னு ஷாக் ஆகியிருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த பெயின் அதே நீடில் தான், அதே இடம் தான், அதே அளவு ப்ரெஷர் தான் அப்ளை பண்ணுறோம். ஆனால் மொதல் தடவை பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, 2வது தடவை பெயின் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா. அப்போது ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியாவை பயன்படுத்தி சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நான் யாரையும் மிஸ்லீட் பண்ணுறதுக்கு விரும்பலை. இது எதுக்காக இந்த ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா இதெல்லாம் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு டெமோ ஏன் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஹிப்னோதெரப்பியினுடைய ரோல் நல்லாவே இருக்குது. அது நமக்குள்ளே போய் ஒரு பிளசீபோ எஃபெக்டை ஏற்படுத்துது. அதனால பெயின் குறையுது. நம்ம பெயினோட அசோசியேட் பண்ணி ஃபிசிக்கல் பெயினோட ஒரு எமோஷ்னல் பெயினையும் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கோமே, நிறைய எமோஷன்ஸை அந்த பெயின் கூட சேர்த்து வச்சுருக்கோமே, அந்த எமோஷன்ஸை கட் பண்ணுறதுக்கு ஹிப்னோதெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா டெமோவெலாம் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். அதனால் ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியாவை பயன்படுத்தி சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்றது வேண்டாம். ஏன்னா அந்த மைண்ட் அந்த சஜஷனை எந்த அளவுக்கு டீப்பாக உள்வாங்கியிருக்கு. இப்போ அனஸ்தீஷியா மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை உள்வாங்கின உடனே அடுத்த சில நிமிஷங்களில் அந்த பிரெயின் அப்படிங்கிறது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மரமரத்து போகக்கூடிய ஃபீலிங் வந்துடும். இப்போது அனஸ்தீஷியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியாது, டாக்டர் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அனஸ்தீஷியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அனஸ்தீஷியா மேலே நம்பிக்கையே கிடையாது. இது என்ன அனஸ்தீஷியாவா, இது பார்க்குறதுக்கு பச்சை தண்ணி மாதிரி இருக்குது, இந்த நீங்கள் எப்படி எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி என்னை வந்து
மயக்கமடைய செய்யும், அனஸ்தீஷியாவில் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்றது தான் உங்களுடைய பிலீஃப்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அதே அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நீங்கள் மயக்கம் அடையாமலே இருப்பீங்களா அப்படின்னா மயக்கம் அடைவீங்க. ஏன்னா மயக்கம் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து அது மேலே இல்லை அப்படிங்கிறதுனால எப்படியோ அந்த மயக்க நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால அனஸ்தீஷியா மூலமாக உங்களை மரமரத்து போக வைக்கணும் அப்படின்னா முடியும். ஆனால் ஹிப்னோதெரப்பி மூலமாக ஒருத்தரை பெயினே இல்லாமல் ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியாவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய சம்மதம் இருக்கணும்ல, அவங்க அந்த சஜஷனை உள் வாங்கணும்ல. அந்த சஜஷனை அந்த மைண்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உள் வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா ஒர்க் ஆகும். அதனால் ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியான்றது இருக்குது. நீங்கள் கூகுளில் ஹிப்னாட்டிக் அனஸ்தீஷியா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது பற்றின ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஹிப்னோதெரப்பினுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் இது அனஸ்தீஷியாவுக்கு ஒரு மாற்று அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்னொன்று அசோக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது எமோஷ்னல் பெயின் சரிங்களா, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். லைக் அவங்களோட சின்ன வயசில் அவங்க ஒரு டாக் இறந்துருச்சு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட கேட்பாங்க, இல்லைங்க நான் அது எனக்கு மறக்கவே முடியல, அந்த டாக் இருந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த பெயின் இருக்காதுல்ல அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய எமோஷ்னல் பெயின்ஸ் எல்லாருமே கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னோடய விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னவாக இருக்கும்னா, நீங்களும் தான் சொல்லியிருப்பீங்க, அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதை தவிர்த்து நம்ம மறக்கடிக்கிறதுன்றது வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா டோட்டலாக அது மூலிமா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல மெமரிஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். மேபி அந்த பெயினோட வேல்யூவை ஏன் நம்ம அதாவது ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, அந்த பெயினும் ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல அந்த லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா தான் ஃப்யூச்சரில் ஒரு லாஸ் வரும்போது இந்த பெயினுக்கு அவங்க இது பண்ணும்போது, ஸோ ஆல்ரெடி யூஸ்டான ஒரு விஷயம், ஓகே இதை நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிட்டோம், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லாஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதே அவங்க பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாகவே அந்த இன்சிடெண்ட்டே நடக்கலை, அது மறந்துட்டாங்க, ஹிப்னோசிஸில் நம்ம கொண்டு போயிட்டு அவங்கள அந்த மாதிரி ஒரு நடந்ததே இல்லை அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெயின்ன்றது வந்து இன் அ வே இட்ஸ் ஆக்சுவலி குட். ஒரு அதோட மீட்ரு வேணால் நம்ம ரெடியூஸ் பண்ணலாமே தவிர டோட்டலாக அதை வந்து குறைக்கணுன்றது வந்து ஒரு சில இடத்துக்கு தேவைப்படாது. கரெக்டுங்களா? உண்மைதான், உண்மைதான். அடுத்து ஏன்னா அந்த மாதிரி கேசஸும் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இல்லைங்க நான் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் உங்களை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஞாபகமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பெயினே இல்லாமல் இருக்கும்லான்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் அது தேவைப்படாது. பெயினோட மீட்டரை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேணால் பண்ணலாம், இல்லை அதுவும் ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி அசோக், இப்போது இதை பற்றி நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, இது பேஸ் பண்ண இதெல்லாம். இது ஏதாவது நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணது? இல்லை இதோட விஷயத்தெலாம் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? நிச்சயமாக நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம போன பாட்காஸ்ட்டுக்கு இங்கிலாந்துலேருந்து நம்முடைய மாஸ்டர் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்தார், ஆந்தோனி ஜாக்வின். அவருடைய அப்பா அவரும் ஒரு பெரிய ஹிப்னோதெரபிஸ்ட். அவர் குறிப்பாக இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் தி ஏரோ டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறத பற்றி அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா அது அவங்களுடைய காப்பிரைட்டட் டெக்னிக். ஆனால் நம்ம இங்கே இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தோம், காக்னிட்டிவ் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெயினை நாம் எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காக்னிட்டிவ் அசோசியேஷனை வேற மாதிரி மாற்றி அமைச்சு இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் காக்னிட்டிவ் அசோசியேஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிசோசியேட் பண்ணிட்டோம்னா பெயின் குறையும் இல்லையா? அப்போ காக்னிட்டிவ் டிசோசியேஷனாக அந்த ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறது செயல்படுது. அதை அவர் காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காரு. வேர்ல்டு லெவலில் அந்த டெக்னிக்கை அவர் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு பெயின் ரிலீஃப், பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்காரு. நிறையா ஸ்போர்ட்ஸ்மேன், நிறைய அத்லெட்ஸ் அவங்களெல்லாம் அவர் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் நம்மளும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம இதை லைவாகவே நம்ம பார்த்துருந்தோம், இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்துருந்தரில்ல, அப்போ இதை ஒரு லைவாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க அப்படின்றப்போ உடம்புல ஏதோ ஒரு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கலாம், கீழே விழுந்திருப்பாங்க. ஏன்னா நாம் கீழே விழுகிறத விட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கீழே விழுகிறதுங்கிறது அதிகம். அப்போ கீழே விழும்போது ஏதாவது அடிப்படும், அந்த வழியிலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கெல்லாம் அவர் ஃப்ரெடி ஜாக்வின்
இந்த ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஏரோ டெக்னிக்ங்கிறது ஹிப்னோ தெரப்பியில் ஒரு பிரான்ச்சாக, ஒரு டெக்னிக்காக அவர் க்ரியேட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2019 ஃப்ரெடி ஜாக்வின் இங்கே இந்தியா வந்திருந்தார் இல்லையா? அப்போ நாம் அவரை மீட் பண்ணப்போ ஒரு பர்சன் கழுத்தில் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவரை ஃப்ரெடி ஜாக்வின் உட்கார வச்சு ஹிப்னடைஸ் பண்ணி அந்த ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணார். அவர் ஆக்சுவலாக ஒரு யோகி. யார்? கழுத்தில் பெயின் இருக்குங்கிற ஒரு யோகி, யோகா மாஸ்டர். பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னால் யோகாவே பண்ண முடியல. தலைக்கீழ ஒன்று பண்ணுவாங்களே. ஆமாம், லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னால் யோகாவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை உட்கார வச்சு தான் ஃப்ரெடி ஜாக்வின் ஹிப்னோ தெரப்பி பண்ணார். அவருக்கு அந்த பெயின் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த பெயின் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு. அவர் பார்த்தோன்னா அந்த தலைகீழாக நின்று ஒரு யோகா பண்ணார் இல்லையா? அந்த யோகி உடனே செஞ்சு காமிச்சார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த யோகிக்கு ஏதோ ஒரு இடத்துல யோகா பண்ணும்போது நேச்சுரலாக ஒரு பெயின், ஃபிசிக்கல் பெயின் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் அவர் ரெஸ்ட்டில் இருந்ததும் அந்த ஃபிசிக்கல் பெயின் சரியாயிருச்சு. ஆனால் அவருக்கு என்ன தாட், என்ன எமோஷன் வந்துருச்சு அப்படின்னா, நான் ஒரு யோகா மாஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தலைகீழாக நின்று அந்த யோகாவெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்கேன். எனக்கே இப்போ கழுத்தில் வலி வந்துருச்சே, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்ற அந்த எமோஷன், அந்த கவலை வந்து அப்படியே அதிகமாகி அந்த இடத்துல பெயினாக அவரை நம்ப வச்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு அந்த இடத்துல ஏற்பட்ட பெயின் ஒரு 4 நாள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்ததுலேயே சரி ஆயிருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃபிசிக்கல் பெயினே இல்லாததுனால தான், வெறும் எமோஷ்னல் பெயின் மட்டும் இருந்ததுனால தான் அதை அவர் ஃப்ரெடி ஜாக்வின் ஹீல் பண்ணதும் அவரால் தலைகீழாக நிற்க முடிஞ்சது. ஏன்னா ஹிப்னோ தெரப்பியை வச்சு ஃபிசிக்கல் பெயினை நம்ம சரி செய்ய முடியாது. இப்போ அவருக்கு அந்த இடத்துல ஃபிசிக்கல் பெயினும் இருந்துருந்துச்சு, எமோஷ்னல் பெயினும் இருந்துருந்துச்சுன்னா இவர் ஹிப்னோ தெரப்பியில் ஏரோ டெக்னிக்கை அப்ளை பண்ணி எமோஷ்னல் பெயினை மட்டும் சரி பண்ணி இருந்திருப்பாரு. ஃபிசிக்கல் பெயினும் இருந்திருக்கும். அவரால் அந்த யோகா போஸ்டர் அதை செஞ்சுருக்க முடியாது. ஆனால் அவரால் செய்ய முடியுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் பெயினே இல்லை, அந்த இடத்துல பெயினே இல்லை. ஆனால் அந்த இடத்து மேலே இவங்க வச்ச எமோஷன் அதை உண்மையான பெயினாகவே மாற்றியிருக்கு. அப்போ பிரெயின் பாருங்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாத்துது. நம்ம ஓன் பிரெயினே நம்மளை எந்த அளவுக்கு ஏமாத்துது. இந்த சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்க அவர் என்னை ஏமாற்றிட்டாரு, இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம பிரெயினே நம்மளை தினம் ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த தி ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறது நல்ல சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு டெக்னிக் கிரியேட்டட் பை ஃப்ரெடி ஜாக்வின். அதை அவருடைய சன் நம்ம மாஸ்டர் ஆந்தோனி ஜாக்வினும் வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் வேர்ல்டு வைடாக இதை பண்ணுறதுக்கு காப்பிரைட் அப்படின்றது வாங்கி வச்சுருக்காங்க. பட் நம்மளும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு அதை அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. தெரப்பியில் அந்த ஏரோ டெக்னிக்கை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அதை யாருக்கும் நம்மளால் டீச் பண்ண முடியல. ஏன்னா அது அவங்களுடைய காப்பிரைட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால. ஓகே அசோக், ஃப்ரெடி ஜாக்வின் பற்றி சொன்னீங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். இதை பற்றி சயின்டிஃபிக் ரிசர்ச் நிறையா இருக்குது. ஒரு சில ரிசர்ச்சை பற்றி நம்முடைய வியூவர்ஸ்க்கு சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எல்லா ரிசர்ச்சையும் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. முக்கியமான எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு மெத்தட். கரெக்ட். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹிப்னோ தெரப்பியை ஒரு தெரப்பி அப்படின்னு ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இதை வேலிடேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கமே கரெக்ட் அவேர்னஸ். ஹிப்னோட்டிசம், ஹிப்னோ தெரப்பி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு விதமான பயம் இருக்குது. நம்மளையுமே இப்போ நிறைய இடங்கள்ல நீங்கள் ஹிப்னாட்டிஸ்டா அப்படின்னு பார்த்து சொன்னாலே இல்லையா? அந்த பயத்தை எல்லாம் குறைக்கணும், இது பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சயின்டிஃபிக்காக இதை நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதை பற்றின ஸ்டடீஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஹிப்னோசிஸ் அண்ட் பெயின், a critical review by Elvira V. Lang, MD and David R. Patterson, PhD. இந்த ரிசர்ச்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எக்ஸாமின்ட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஹிப்னோசிஸ் இன் மேனேஜிங் கிரானிக் பெயின். நான் சொன்னேன் இல்லையா, கிரானிக் பெயின் ரொம்ப நாளாக இருக்கும் அப்படின்றது. அந்த கிரானிக் பெயினை மேனேஜ் பண்ணுறதுல ஹிப்னோ தெரப்பி எந்த அளவுக்கு
எஃபெக்டிவாக இருக்குது ம். அப்படிங்கிற ரிசர்ச்சை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2016 ஓகே. பண்ணியிருக்காங்க. ஹிப்னோசிஸ் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட், எ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பை மார்க் பி ஜென்சன் பிஹெச்டி அண்ட் டேவிட் ஆர் பேட்டர்சன் பிஹெச்டி. இந்த ரிசர்ச்சை இவங்க 2014 பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா, டேவிட் ஆர் பேட்டர்சன், அவர் ஃபஸ்ட்டு ரிசர்ச்லேயும் வந்தார். அதே பர்சன் பாருங்கள் செகண்ட் ரிசர்ச் இதுலேயும் வந்திருக்காரு. ஓகே, இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசஸ்ட் த எஃபிகசி ஆஃப் ஹிப்னோசிஸ் இன் ரெடியூசிங் பெயின் இன்டென்சிட்டி அண்ட் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதாவது பெயினுடைய அந்த வீரியத்தன்மை இருக்குல்ல, அதை ஹிப்னோசிஸ் எந்த அளவுக்கு குறைக்குது, அந்த பெயினுடைய வீரியத்தன்மையை குறைக்கிறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஏன்னா வாழ்க்கை தரம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறது வெறுமனே பொருளாதாரம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எந்த அளவு ஹெல்த்தாக இருக்காங்க, அதுவும் வந்து அந்த வாழ்க்கை தரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருக்கும். அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி அந்த வலியினுடைய தாக்கத்தை குறைச்சி வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஹிப்னோ தெரப்பி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிற ரிசர்ச்சை இவங்க 2014 பண்ணியிருக்காங்க. தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹிப்னோசிஸ் ஆன் பெயின் பர்செப்ஷன் பை பியரி ரெயின்வில்லே பிஹெச்டி அண்ட் டொனால்டு டி பிரைஸ் பிஹெச்டி. இதை இவங்க 2003 இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சினுடைய நோக்கம், இந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, investigated the neural mechanisms underlying hypnosis induced pain reduction. அதாவது ஹிப்னோ தெரப்பி பண்ணும் பொழுது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் எப்படி செயல்படுது, அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள என்ன மாதிரியான சிக்னல்ஸ் போய் அந்த பெயினை எப்படி குறைக்குது, அந்த பெயினை அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அந்த பெயினை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம் எப்படி மாறுது, அந்த கண்ணோட்டம் மாறுறதன் மூலமாக பெயின் எப்படி குறையுது அப்படிங்கிறத இந்த ரிசர்ச்சில் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிப்னோசிஸ் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் இன் பர்ன் பேஷண்ட்ஸ் பை டேவிட் ஆர் பேட்டர்சன் பிஹெச்டி அண்ட் மார்க் பி ஜென்சன் பிஹெச்டி 2017. 2017 இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணின இந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, explored the use of hypnosis in reducing pain and anxiety in burn patients. யாருக்காவது தீக்காயம் பட்டிருக்கும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பெயின், மற்ற வேற எந்த பெயினையும் இந்த ரிசர்ச்சில் இவங்க டீல் பண்ணல. தீக்காயம் பட்டவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்ல, நெருப்பை பார்த்தாலே அந்த ஞாபகங்கள் ட்ரிகர் ஆகுமே. சாதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறதை பார்த்தாலோ அல்லது அடுப்பு எரியறதை பார்த்தாலோ கூட அவங்களுக்கு அந்த நினப்பு வரும். அந்த நினப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி பர்ன் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த ஹிப்னோ தெரப்பி எந்த அளவுக்கு அவங்களுடைய பெயினை குறைக்கிறதுல எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற ரிசர்ச்சை நடத்தி அந்த ரிசர்ச் பேப்பரையும் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற லாஸ்ட் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, Neural Correlates of Hypnosis and Pain by Galileo Tononi MD PhD and Stephen Lares MD PhD. இவங்க 2008 இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, used neuro imaging techniques to examine the brain regions involved in ஹிப்னோசிஸ் இன்டியூஸ்டு பெயின் மாடுலேஷன். ஹிப்னோ தெரப்பி அவங்களுக்கு நம்ம பண்ணும்போது நியூரோ இமேஜிங் டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிங்க. ஓகே, எங்கே இருக்கீங்க இப்போ? கொடைக்கானல். ரைட். ஆனால் இப்போ நீங்கள் கொடைக்கானல்லையா இருக்கீங்க? இல்லை, சென்னையில் இருக்கீங்க. கரெக்ட். அப்போ இமேஜின் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் லாஜிக்கை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்களுடைய இமேஜினேஷனை கொண்டு போயிடுது. அதனால தான் சென்னையில் உட்காந்து என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கூட இமேஜின் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை உங்களை இங்கேருந்து கொடைக்கானலுக்கு கொண்டு போயிருச்சு இல்லையா? அதுதான் பவர் ஆஃப் இமேஜினேஷன். அது உங்களுடைய நியூரலாஜிக்கல் லெவல்லே ஒரு சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கும்.
நீங்கள் சிந்திக்கக்கூடிய விதம், உடனே உங்களுடைய நியூரான்ஸ், ஏற்கனவே கொடைக்கானலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானலில் எந்தெந்த விஷயங்கள் பார்த்தீங்க, என்னென்ன மெமரிஸ் எல்லாம் நீங்கள் அங்கே கேதர் பண்ணீங்க, அதெல்லாம் உங்கள் பிரெயினில் நியூரான்ஸாக ஸ்டோர் ஆகி இருக்கு இல்லையா, அந்த நியூரான்ஸை போய் ட்ரிகர் பண்ணுது. நியூரோ இமேஜிங் டெக்னிக்ஸ். ஸோ ஹிப்னோசிஸில் நியூரோ இமேஜிங் டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுறதன் மூலமாக, அவங்கள இமேஜினேஷன் பண்ண வைக்கிறதன் மூலமாக பெயின் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத இவங்க ரிசர்ச்சாக பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் எல்லாமே நாம் டைட்டில், அந்த ரிசர்ச்சை பண்ணின ஆத்தர்ஸ், அந்த ரிசர்ச் எந்த வருஷத்தில் பண்ணினாங்க, இவ்வளவும் நம்ம சொல்கிறது எதுக்காகன்னா, இவ்வளவையும் நம்ம சேனலில் கொடுக்கறது எதுக்காகன்னா, இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் வெரிஃபை பண்ணலாம். இது மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கூட கொடுத்துருவோம். டெஃபினட்டாக நம்ம கொடுத்துடலாம், ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோதான். வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? ஆமாம், இந்த செஷன் ஆரம்பிக்கும்போது ஷோல்டரில் பெயின் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது இப்போ எப்படி இருக்குது? இல்லைன்னு சொன்னால் விட மாட்டார். இல்லை அசோக், இப்போ ஆக்சுவலாக பெயின்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. பெயின்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு இல்லையா? ஆமாம், ரைட். ஸோ கடைசியாக நம்முடைய நேயர்களுக்கு வழக்கமாக சொல்கிறத சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. பழைய வியூவர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புது வியூவர்ஸ் யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பார்க்கக்கூடிய யாராவது எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சியை உடனே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாம் சொல்லக்கூடிய எஸ்எஸ்எல்சி சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். சைனிங் ஆஃப், அருண் த மென்டலிஸ்ட், அசோக் முத்துசாமி. தேங்க்யூ. தேங்க்யூ.